இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி நை மதுரவாசி, வீரம் பிறந்த ஊரு. நேர்கொண்ட பார்வை ட்ரைலர் பாத்தீங்களா? எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அஜித்தை வேற ஒரு ரோல்ல பாக்குறோம். யூஸ்வலா சும்மா அந்த ரவுடி ஃபைட் அந்த மாதிரி இதிலே பார்த்துட்டு இந்த எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாக்குறோம். ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் நிறைய ஃபிலிம் வந்திருக்கு. பட் தலை நடிக்கும் போது கொஞ்சம் மாசா இருக்கும்னு என்ன ஃபீல் பண்ணலாம். சும்மா மாசா இருக்கு சார். நான் தலை ஃபேன் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தலை சும்மாவே மாஸ் தான். லுக்கும் அதில் செம்மையாக இருந்துச்சு. அதில் ஃபால்கன் பேப்பர் லுக்கு வக்கீல் மாதிரி இருந்தாரு. படம் இப்போ சமீப காலமாக வந்து அஜித் படம் ஒரு 5-6 படம் வந்து ஃபுல்லாக ஆக்ஷனு ஃபுல்லாக அப்படி இருந்தது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளோவா இல்லாமல் வேறு மாதிரி அஜித்தை பார்க்க முடிஞ்சுச்சு அந்த படம். பார்த்தீங்களா? அதான இப்போ ஒரு வேலையே எனக்கு பார்க்காம அதுக்கான தவ இருந்தேன் பார்க்குறக்காண்டி. சொல்லவே தேவையில்லை, அப்படி இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. இல்லை ப்ரோ, இப்போ வரைக்கும் பார்க்கல. பிங்க் பார்த்துருப்பீங்களா நீங்கள்? சரி, தலை ரோலுக்கும் அமிதாப் பச்சன் ரோலுக்கும் நீங்கள் பார்க்கலன்றீங்க. ஸோ வந்து செட் ஆகுமா? தலைக்கு வந்து ஆக்சுவலாக ஆக்ஷன் அந்த மாதிரி தான் சூட் ஆகும் அப்படின்னு தான் அவங்க. ஆனால் அவங்க ஃபேன்ஸ் வந்து எப்படி போட்டாலும் அது நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு வாங்க. எப்பயுமே ஒரு ஒரு பெரிய ஸ்டார் அவருடைய படம்னாலே வந்து பயங்கரமாக இருக்கும்ல. ஸோ இந்த டீசர் வந்து நான் வந்து ஒரு மாதிரி நினச்சேன், ஆனால் வந்தது ஒரு மாதிரி இருந்தது. இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இவங்க எடுத்தது. ஒரு உமன் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு படம் எடுத்திருக்காங்க. இது வந்து ரொம்ப தேவையான ஒரு படம். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இது ரொம்ப தேவை. பார்த்தேன் ப்ரோ, ஸ்மாராக இருந்துச்சு ப்ரோ. பார்த்தேன். இல்லை நான் பார்க்கல. ஏன் பார்க்கல? அஜித் இதை நான் பார்க்க மாட்டேன் மோஸ்ட்லி. படம் எப்படி இருக்குன்னு வந்தாதான் தெரியும். ட்ரெயிலர் அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லை ஜி. வழக்கம் டப்பிங் ரீமேக் தானே, வேறு என்னத்தை எடுக்க போகிறான். படம் வந்த பிறகு தெரியும் ஓடுதா இல்லை ஊற்றிக்குதான்னு. அது அப்படித்தான் பேசுவான். தலை என்னைக்கு நம்ம குறையா இருந்தாரு, வேற லெவல் பண்ணுவாரு. ப்ரோ நான் யார் ரசிங்க ப்ரோ. படம் ட்ரெய்லர் பரவாயில்ல. பிங்க் படம் பாடிக்கு எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல கூட அப்படி தான் விட்டுருந்தாங்க. படம் வந்து பேர் பார்ப்போம். இந்த படத்தில் வந்து தலை வந்து வித்தியாசமா இருக்காரு. ஸோ இதை வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்களா? கண்டிப்பாக அவங்க ஃபேன்ஸாக நாங்கள் எப்படி நடித்தாலும் ஏற்றுக்குவோம். தலை எப்படி நடித்தாலும் ஏற்றுக்குவோம் கன்ஃபார்மாக. தலை எப்படி தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல. எப்படி நிஜமாலே இது ஒரு ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு புது கான்செப்ட். இந்த மாதிரி எதுவும் எந்த படமும் வந்ததில்லை. அதனால் இது கண்டிப்பாக நல்லா ஓடும் இந்த படம். கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. அவர் எப்போயும் மாசாக தான் இருப்பார். கண்டிப்பாக போன வாட்டி கூட விஸ்வாச படத்தில் கூட பொண்ணுங்களோட அது டாட்டர் சென்டிமெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த இதுலேயும் ஏதோ பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். படம் நல்லா ஓடும். அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கில் நடிக்கிற ஒரு தலை. அவர் எந்த கட்டமாக எடுத்தால ஸ்க்ரீனில் ஒரு சீன் வந்தாலுமே மாஸ் தான். நீங்கள் தலை பக்கா மாஸ் ப்ரோ. தலைக்கு எப்பவுமே மாஸ் தான் ப்ரோ. தலைக்காண்டி நாங்கள் படத்துக்கு போவோம். அவர் ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும் எங்களுக்குலாம். எப்படா பார்ப்பேன்னு போதும் ப்ரோ. அந்த ட்ரைலர்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீனு இல்லைன்னா டைலாக்னு எதை சொல்லுவீங்க? கடைசியில் அவன் சொன்ன அந்த டைலாக் தான். ஒரு ராட் எடுத்து அடிச்சு அந்த லேம்ப்ல போய் தலை அடிக்குமே ஒருத்தருக்கு, அந்த சீன். ஜர்க்கின்ல போய் அப்படியே இப்படி ஆங்கிள் காட்டுவாங்களே அந்த சீனா உங்களுக்கு? அது இந்த வக்கீல் சொல்லுவார்ல, அவர் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார்ல. அப்போ அது மாசா அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. கடைசியில் ஒரு மெசேஜ் சொல்லுவார். நீங்கள் வந்து விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இருக்கணும்னா மற்றவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது, அதுக்காக அந்த விசுவாசத்துக்காக அப்படின்னு சொல்லுவார். அந்த டைலாக் வந்து படத்துக்கு மட்டும் இல்லை, நிறையா மெசேஜ் அது போய் லைஃபுக்கும் வந்து நிறையா சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. செம்மையாக இருக்குது சார். நான் டம் அடித்தோடனே கனவில் உடச்சு ரோட்டில் போட்டிருப்பான் இல்லை அந்த இது லைட்டு, அந்த ஃபைட்டு சீன் உடையிற சீன் செம்மையாக இருக்குது சொல்கிறீங்க. அப்படி தலைவர் வந்து யாரும் எடுக்கவே இல்லை. அது பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. அது எனக்கு வந்து அந்த கடைசி அவங்க சொல்கிறது, அந்த மேம் வந்து நின்றுட்டு இருப்பாங்க, ஹீரோயின் அந்த கோட் சீனில் வந்துட்டு ஆர்வ வெர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. தலை கேட்டவுடனே அவங்க வந்து முழிப்பாங்க, அப்புறம் கடைசியில் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அந்த டைலாக் நல்லா இருந்துச்சு. ஒருத்தவங்க விசுவாசத்தை இருக்கிறத விட இன்னொருத்தவங்களை வெறுக்கிற யாராவது சொல்கிற டைலாக் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி வரும். அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய அந்த டைலாக் நிறைய அப்படின்றது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம்.